தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 8/9/2025 தேர்வு எண் 36 அலகு 5 மற்றும் 6க்கான திருப்புதல் தேர்வு. என்னையோட அலகு 5-6 முடியுது. வினாக்கள் 20 வினாக்கள் எடுத்திருக்கோம். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். வினாயன் 1. கூற்று 1, பரணி 11 உறுப்புகளை உடையது. கூற்று 2, பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். விடை குறிப்பாருங்க. இரண்டும் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. இரண்டும் தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. இதில் எதுன்னு முடிவு பண்ணுங்க. வினாயன் 2, வீரமாமுனிவர் பிள்ளை தமிழ் ஆசிரியர் யார்? கனகராஜ், தேவராசன், சண்முகம், புலமைப்பித்தன். வினாயன் 3, நலவெண்பாவில் நலன் தமயந்திக்கு அனுப்பிய தூது என்ன? அன்னவிடு தூது, கிழிவிடு தூது, இரவன் தூது, இவற்றுள் எதுவுமில்லை. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். கிழிவிடு தூது, அன்னவிடு தூது, விரலை விடு தூது, தமிழ் விடு தூது. வினாயன் 5, பொறுத்துக. பருவங்கள் மற்றும் அதனோட வயது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எதுவும் சரியாக பொறுத்துங்க. தெரிவைக்கான வயது என்ன? மடந்தைக்கான வயது என்ன? அறிவைக்கான வயது என்ன? பெதும்பைக்கான வயது என்ன? அந்த வயது சரியாக பொறுத்துங்க. விடைபெறும் நமக்கு பாருங்கள். வினாயன் 6, உலா வர பயன்படுத்தும் வாகனங்களுள் பொருந்தாதது எது? தேர், குதிரை, பல்லக்கு, யானை. வினாயன் 7, தெள்ளாற்றுப்போர் வெற்றி மிகுதியாக பாடப்பட்டுள்ள கலம்பகம் எது? நந்தி கலம்பகம், காசி கலம்பகம், தில்லை கலம்பகம், இவற்றுள் எதுவுமில்லை. வினாயன் 8, சரபேந்திர பூபால குறவஞ்சி ஆசிரியர் யார்? வரத நஞ்சைய பிள்ளை, துரை சீனிவாசன், வேதநாயக சாஸ்திரி, கோட்டையூர் சிவக்குழந்தை தேசிகர். வினாயன் 9, பொருந்தாதது எது? நெடுமூக்கன், சீவலப்பேரி, முத்துச்சம்பா, குதிரைவாளி. வினாயன் 10, காளமேகப் புலவர் எந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு சைவராக மாறினார்? மோகனாதேவி, கோணாங்கி, மோகனாங்கி, கோப்பெருந்தேவி. வினாயன் 11, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம் உண்ணாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். இது யாருடைய கூற்று? காளமேகப் புலவர், கம்பர், ஔவையார், ராமச்சந்திர கவிராயர். வினாயன் 12, நரசிங்கராயர் வளமடல் நூலின் ஆசிரியர் யார்? காளமேகப் புலவர், ஔவையார், ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வினாயன் 13, பாரதியார் பற்றிய குறிப்புகளுள் தவறானது எது? பாரதியார் தம் பூநூலை கனகிலங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர். 2, புதுக்கவிதை முன்னோடியாக ரசூல் கம்சதேவை கருதினார். 3, கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். இதில் எது தவறானது மட்டும் தேர்க. வினாயன் 14, புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் பாரதிதாசன் எத்தனை வயதில் சேர்ந்தார்? 16, 18, 26, 28. வினாயன் 15, தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். இது யாருடைய கூற்று? பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். வினாயன் 16, பொறுத்துக. இந்த பக்கம் நூல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் கவிஞரோட நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனோட வடிவம் என்ன வடிவம் சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். பொருத்தணும். தமிழ் தேர், அவனும் அவளும், மலைக்கல்லன், இலக்கிய எந்தும். இந்த பக்கம் கட்டுரை, கவிதை, காவியம், மர்ம நாவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சரியாக பொறுத்துங்க. வினாயன் 17, கண்ணதாசனின் முதல் திரை இசை பாடல் எது? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கலங்காதிரு மனமே, கண்ணே கலைமானே, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையார் என ஒரு பாடல். இது முதல் திரை இசை பாடல்னு தேர்ந்தெடுங்க. வினாயன் 18, காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை,
மங்கை தீர்ப்பால் இது எவரின் கூற்று? கண்ணதாசன், சுரதா, முடியரசன், மருதகாசி. வினாயன் 19. நாடக நடிகர்களிடையே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்தியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள், பே. சுந்தரம்பிள்ளை, பம்மல் சம்பந்த முதலியார், ஆர்.எஸ். மனோகரன். வினாயன் 20. பொறுத்துக. ஒரே முத்தம், இந்த பக்கம் இது கலைஞருடைய நூல்கள், அந்த பக்கம் இது எப்படிப்பட்ட நூல்கள் என கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே முத்தம், காகிதப்பூ, மணிமகுடம், மந்திரகுமாரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இலக்கியத்தை நாடகமாக்கியது, வரலாற்று நாடகம், பிரச்சார நாடகங்கள், ஈழத்து கற்பனை நாடகம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இது பொறுத்துங்க சரியா. இந்த வினாயன் 20 சொல்லியாச்சுங்க, வினாக்கள் 20 சொல்லியாச்சு. விடை குறிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு வேளை குறிக்கலாம் மீண்டும் ஒரு முறை பார்த்து குறிச்சிடுங்க. குறிச்சிட்டு அடுத்து விடை சொல்லும் பொழுது சரியாக பார்த்துட்டு எத்தனை எழுதுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வினாயன் 1. கூற்று 1. பரணி 11 உறுப்புகளை உடையதுன்னு போட்டிருக்காங்க. தவறுங்க. பரணி 13 உறுப்புகளை உடையது. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி பாடியிருப்பார் ஜெயங்கொண்டார். அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. விடை குறிப்பு நெடில் ஆ. வினாயன் 2. வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யார்? சண்முகம் அவர்தான். வினாயன் 3. நலவெண்பாவில் நலன் தமயந்திக்கு அனுப்பிய தூது அன்ன விடுத்தூது. விடை குறிப்பு ஆ. வினாயன் 4. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இந்த விடாவிலே விடை இருக்குது, தமிழே அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் தமிழ் விடுத்தூது. விடை குறிப்பு நெடில் ஈ. வினாயன் 5. பொறுத்துக. பருவங்கள் வயது, இது ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. p² m² ATP. சரிங்களா. பேதை பெதும்பை, மங்கை மடந்தை, அறிவை தெரிவை பேரிழம்பெண், இப்படி 7 வரிசைப்படுத்திக்கிங்க. இதில் நம்ம தெரிவிக்கான வயது கேட்கப்பட்டிருக்கு. தெரிவிக்கான வயது 26 முதல் 36 வரை, 6வது பிரிவு. தெரிவை 26 36, 26 முதல் 36 வயது உள்ள பெண்கள் தெரிவை என்று குறிப்பிடுவார்கள். அப்போ 2 இது. மடந்தை பார்த்திங்கன்னா மங்கை மடந்தை, 4வது இடத்துல மடந்தை வரும். அதற்கான வயது பார்த்திங்க அப்படின்னா 14 முதல் 19 வயது வரை உள்ள பெண்கள் மடந்தை. அறிவை என்கிற பெண்கள் 5ஆம் இடத்துல வருவாங்க, 20 முதல் 25 வயது வரை. அப்போ பெதும்பை என்பது பேதை பெதும்பை, 2ஆம் பருவம், 8 முதல் 11 வயது வரை. அப்போ இதெல்லாமே விடை குறிப்பு எழுதி ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையான விகுதி, ஆனால் அதில் இருந்து நிச்சயமாக கேள்விகள் இடம்பெறும். அப்போ விடை குறிப்பு 2, 1, 3, 4. அறிவையும் நேராக கொடுக்கப்பட்டிருக்கு, பெதுமையும் நேராக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நெடில் ஆ. வினாயன் 6. உலா வர பயன்படுத்தும் வாகனங்களுள் பொருந்தாதது. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சவங்க நினைக்கிறேன். பல்லக்கு. தேர், குதிரை, யானை பயன்படுத்துவாங்க, பல்லக்கு பயன்படுத்த மாட்டாங்க. வினாயன் 7. தெல்லாற்றுப்போர் வெற்றி மிகுதியாக பாடப்பட்டுள்ள கலம்பகம் நந்தி கலம்பகம். வினாயன் 8. சரவேந்திர பூபால குறவஞ்சி ஆசிரியர் யார்? கோட்டையூர் சிவக்குழந்து தேசிகர். வினாயன் 9. பொருந்தாதது எது? இதுவும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நெடுமூக்கன், முத்துச்சம்பா, குதிரைவாளி எல்லாம் நெல்லோட வகைகள். சரிங்களா. பல்லு இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நெல் 150 வகை நெல் வகைகளில் இந்த 3 கொடுக்கப்பட்டிருக்கு. சீவலப்பேரி என்பது வேறு, அந்த கூடல் வரும். அதனால் இந்த 3ம் நெல் வகைகள். சீவலப்பேரி என்பது ஒரு இடத்தினோட பெயர். அப்போ அதுதான் பொருந்தாதது. வினாயன் 10. காலமேக புலவர் எந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு சைவராக மாறினார்? தாசி பெண்ணு குறிப்பிடுவாங்க. அவளோட பெயர் என்ன அப்படின்னா மோகனாங்கி. வினாயன் 11. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். ராமச்சந்திர கவிராயர் என்னோட கூற்று இது. வினாயன் 12. நரசிங்கராயர் வல்லமடல் நவலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வினாயன் 13. பாரதியார் பற்றிய குறிப்புகளில் தவறானது. 1. தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர். இது சரிதான், 1 சரி. புதுக்கவிதையின் முன்னோடியாக அவர் கருதியது யார் அப்படின்னா ரசூல் கம்சன் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தவறு. வால்ட் விட்மன். அப்போ 2 தவறு.
கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவர் தான். அப்போ தவறானது 2 மட்டும், நெடில் ஆ. வினாயன் 14. புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் பாரதிதாசன் எத்தனை வயதில் சேர்ந்தார்? நம்பவே முடியாது நமக்கு, 16 வயதில். வினாயன் 15. தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். இந்த கூற்றும் பாரதிதாசன் தான். வினாயன் 16. பொறுத்துக. நாமக்கல் கவிஞருடையது. தமிழ் தேர், அதை பார்த்தோன்னா கவிதை அமைப்பது. அவனும் அவளும் மிகப்பெரிய காவியம் அது. மலைக்கல்லன் மர்ம நாவல். அடுத்து இலக்கிய இன்பம் கட்டுரை. இப்போ 2, 3, 4, 1. விடை குறிப்பு இ. வினாயன் 17. கண்ணதாசனின் முதல் திரை இசைப்பாடல் கலங்காதிரு மனமே. கண்ணே கலைமானே என்பது இறுதி பாடல் அது. அப்போ கலங்காதிரு மனமே தான் முதல் பாடல். வினாயன் 18. காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கை தீர்ப்பாள். யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதாவினோட கூற்று. வினாயன் 19. நாடக நடிகர்களிடையே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர், அவர் தான் கொண்டு வந்தார். வினாயன் 20. பொறுத்துக. கலைஞர் கருணாநிதி அவர்களோட புத்தகங்கள் ஒரே மொத்தம், அது என்ன சொல்லுது அப்படின்னா ஈழத்து கற்பனை நாடகம் அது. காகிதப்பூ பிரச்சார நாடகங்கள். மணிமகுடம் வரலாற்று நாடகம். மந்திரகுமாரி இலக்கியத்தை நாடகமாக்கியது. விடை குறிப்பு 4, 3, 2, 1. 20 வினாக்களும் வினா விடைகள் சொல்லியாச்சு. விடை என்ன, எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்ஸுக்காக நாங்கள் காத்திருக்கோம். அடுத்து நாளைய தேர்வு நம்ம என்ன அட்டவணை வெளியிடாமல் இருக்கும் 7, 8க்கும் நாளைக்கு வெளியிடப்படும். நாளைக்கு அழகு 7ல் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல், இந்த பாடப்பகுதியை நாளைக்கு நன்கு படிங்க. நாளை மாலை வினாக்கள் வரும், தேர்வு எழுதுங்க. நன்றி, சந்திக்கலாம் நாளை. நன்றி.